ஸோ டிராகன் படம் வந்துட்டு இப்போ பார்த்துட்டு வந்திருக்கோம். படத்தோட ஆனஸ்ட் ரிவ்யூ வந்துட்டு என்னன்னா, ஒரு வாட்டி பார்க்கறதுக்கு படம் செம்ம ஒர்த்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஸ்டார்டிங் லேக் இருக்கும். ஆனா அந்த லேக் வந்துட்டு எதனால இருக்கு அப்படின்னு வந்துட்டு நமக்கு போக போக புரியும். அந்த லேக் எதனாலனா செகண்ட் தேர்ட் பார்ட்லலாம் வர அந்த இன்டர்வலுக்கு அடுத்து வர பிளாட், இன்டர்வலுக்கு முன்னாடி வர பிளாட்டுக்குலாம் வந்துட்டு எதனால இந்த மாதிரி சீன்ஸ் வருது அப்படின்றத வந்துட்டு வெயிட் பண்ணி பொறுமையா காட்டுறதுக்காக தான் அந்த ஒரு லேக் வரும். அதே மாதிரி படத்துல வந்துட்டு கரெக்டா சொல்லியிருக்காங்க லைஃப்பை வந்துட்டு எப்படி மூவ் ஆன் பண்ணணும். ஒரு ஒரு லைஃப்ல ஒரு ஒரு அடி வாங்குறோம், பேக் ஸ்டெப் ஆகுது அப்படின்னா அதை வந்துட்டு எப்படி கரெக்டா பே பேக் பண்ணணும் லைஃப்ல. எந்தெந்த இடத்துல வந்துட்டு ஆனஸ்டா உண்மையை பேசணும், எந்தெந்த இடத்துல வந்துட்டு எந்தெந்த மாதிரி மெச்சூரா ஆக்ட் பண்ணணும். ஒரு விஷயத்த மறைக்கிறதுனால உள்ள அது எவ்வளவு பேடா கில்ட்டா ஃபீல் ஆகுது. நம்ம ஒரு விஷயம் தப்பு பண்றதுனால அது மற்றவங்களை எப்படி அஃபெக்ட் ஆகுது, அப்படி ஆகிறதுனால நம்மளோட பர்சனல் லைஃப் அதுல வந்துட்டு எப்படி பாதிக்குதுன்றதுலேருந்து எல்லாமே சூப்பரா காமிச்சிருக்காங்க. படத்துல மியூசிக் சூப்பரா இருந்தது, ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தது, ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா டிஓபி நல்லா இருக்கு. அஸ்வத் மாரிமுத்து ஓமை கடவுளே, அது அதோட இது கம்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி லவ் டுடே ஓட இது கம்பேர் பண்ண முடியாது. பிளைண்டா எதையும் யோசிக்காம வந்தோம்னா ஒரு நல்ல என்டர்டெய்னர் படம். கிளைமேக்ஸ்ல வந்துட்டு லவ் டுடே மாதிரி தான். லவ் டுடே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா ஒரு மாதிரி. அந்த கிளைமேக்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட், இந்த கிளைமேக்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட். இதுல வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணில தண்ணிலாம் வந்துருச்சு ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு. சூப்பரான கிளைமேக்ஸ் எடுத்திருந்தாங்க. ஒரு 8/10 கொடுக்கலாம் படத்துக்கு, நல்லாவே இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே. பிரதீப் சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்துல. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க படத்துல. மிஸ்கின் சாரா இருக்கட்டும், கேஎஸ் ரவிக்குமாரா இருக்கட்டும், ஜான் மரியானா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்துல. குறிப்பா வழித்துணைய சாங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரோட கேரக்டரும் ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்ல படம். கண்டிப்பா பசங்களோட வந்து பாருங்க, நல்ல வைபா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸ்டோரி வந்து என்னன்னா, நீ உன்னோட சக்சஸ்க்காக குறுக்கு வழியில போய் எதையுமே அடைஞ்சிடாத. அதனால பின்னாடி உள்ள மத்த எல்லாருக்கும் அது அது ஒரு 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 மிகப்பெரிய பாதிப்பா அமையுது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ உன்னோட சக்சஸ்க்காக நீ கடுமையா போராடு, கடுமையா இரு, நீ நேர்மையா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தான் இது. ஏன்னா எந்த இடத்துலயும் ஆபாசமான காட்சிகள் எதுவுமே இல்லை. ஸோ கண்டிப்பா குடும்பத்தோட வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிரிச்சுட்டு நல்ல சென்டிமெண்டான ஒரு படம். ஸோ கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட கூட வந்து பாருங்க, நல்ல படம் தான். நல்லா பார்க்கலாம், சூப்பரா இருந்துச்சு. எத்தனை பேர் பார்க்கலாம், எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். ஏமாத்தாதீங்க யாரையும், எல்லாரும் நேர்மையா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. வேற சூப்பரா பார்க்கலாம். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா வச்சுட்டு சூப்பர். எல்லாமே செம்மையா இருக்கு, போர் அடிக்கல படம். ரெண்டுத்துக்குமே சூப்பர். வந்த வரைக்கும் இல்ல ஓகே இல்லைன்னா சொல்ல முடியாது, சூப்பரா இருந்தது. அவங்க சொன்ன மாதிரி இன்டர்வியூலாம் சொன்ன மாதிரி செம்ம ஐப்புக்கு ஓகே. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓகேவா இருந்தது, சூப்பரா இருந்தது. பார்க்கலாம். சூப்பரான படம், கன்ஃபார்ம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நல்லா இருந்துச்சு. ஏமாறாம இருக்கணும் வாழ்க்கையில, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. கான்செப்ட் சூப்பரா இருந்துச்சு. சூப்பர், செம ஆக்டிங். சித்துனா ஹர்ஷனா எல்லாம் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ரெண்டுமே நல்லா இருக்கு. அது வேற கான்செப்ட், இது வேற கான்செப்ட், ஆனா ரெண்டுமே சூப்பரா இருக்கு, அவ்வளவுதான். மியூசிக் சூப்பர் சூப்பர். டிராகன் படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ட்ரெய்லர் பார்த்த உடனே அந்த ட்ரெய்லர்லயே வந்து படம் வந்து எந்த அளவுக்கு வெயிட்டான படம் அப்படின்றது வந்து தெரியும். அண்ட் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம படத்து மேல வச்சோம் அப்படின்னா, எஸ் 200 ரூபாய் கொடுத்து பார்க்கும்போது ட்ரெய்லர்ல பார்க்கும்போது என்ன எஃபெக்ட் இருந்ததோ அதோட ஒரு ஒரு 100 மடங்கான ஒரு எஃபெக்ட் வந்து தியேட்டர்ல வந்து பார்க்க முடிஞ்சது. எல்லா விதமான ஆடியன்ஸுமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. முக்கியமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கனெக்ட் ஆகும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன பாசிட்டிவான ஒரு விஷயம் பண்ணா, காலேஜ்ல நல்லா படிச்சு சூப்பரா இருக்க ஒரு பையனும் இருப்பான், அதே நேரத்துல பேட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காம அரியர் வச்சுட்டு ஒரு மாதிரி சுற்றுற பையனும் இருப்பான். ரெண்டு விதமான மக்களுக்குமே வந்து, ரெண்டு விதமான பசங்களுக்குமே உண்மை என்ன, ரியாலிட்டி என்ன, எப்படி வந்து டிராவல் ஆகுது அப்படின்றது தெளிவா வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பாசிட்டிவுமே கவர் பண்றாங்க, நெகட்டிவுமே இது பண்றாங்க அப்படின்னும் போது ரியாலிட்டி என்ன அப்படின்றது தெரியுது. ஆல்ரெடி படம் பாசிட்டிவா இருக்கும்போது விஜய் சித்து விலாக்ஸ் அவங்க டீம் உள்ள வராங்க, அவங்க நல்லா என்டர்டெய்னிங்கா வச்சிருக்காங்க. காமெடி, ரொமான்ஸ், அது எல்லாமே வந்து போகுது. ஸோ அது எல்லாமே வந்து இன்னும் படத்துக்கு வந்து ஒரு இன் அடிஷன் டு ஒரு பிளஸ் பாயிண்டா வந்திருக்கு. ஓவரால் படம் வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 10க்கு வந்து 9.5 வந்து கொடுக்கலாம். அந்த 5 பாயிண்ட்டுமே வந்து ஃபுல்லா வந்து கொடுத்துட முடியாது. அதனாலதான். மற்றபடி நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணீங்க தியேட்டர்ல. ஒரு நல்ல ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம்னு சொல்லுவேன். படம் உண்மையாவே நல்லா இருந்தது. நான் வந்து ரிவ்யூ கொடுக்கணும்னு சொல்லல, சத்தியமா நல்லா இருந்துச்சு படம். வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா பாருங்க, கண்டிப்பா பாருங்க. வந்து லைஃப்ல எப்படி அரியர் இருந்தா கூட சக்சஸ் ஆகலாம்னு காமிச்சிருக்காங்க. யாரையும் ஏமாத்த வேணாம்னு சொல்லியிருக்காங்க, ஏமாத்தாதீங்க யாரையும். மியூசிக்லாம் சூப்பர், எல்லாமே சூப்பர். எந்த படத்துல எங்கேயுமே லேக்கே கிடையாது. டான் டூன்னு சொல்றாங்க, டான் டூலாம் கிடையாது. இது நல்லா தான் இருக்கு, வந்து பாருங்க. வந்து நம்ம ஃபுல்லா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஃபுல்லா கனெக்ட் ஆகிற மாதிரி தான் ஒரு ஸ்டோரி, நல்ல ஸ்டோரி. வந்து நல்லா எல்லாம் என்ஜாய் பண்ணி பாருங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து என்ன எதிர்பார்த்து வரலாம்னா, நீங்க வந்து
உங்க உங்க பசங்கெல்லாம் எப்படி காலேஜ் எப்படி இருக்காங்க அதெல்லாம் வந்து காமிக்கிறாங்க. படம் சூப்பரா இருக்கு. டிராகன் ஓமை கடவுள பண்ணாரு அஸ்வந்த் மாரிமுத்தண்ணா, அதுவே பயங்கர ஹிட். அப்படியே கட் பண்ணா டிராகன். பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே பண்ணாரு, அப்படியே கட் பண்ணா டிராகன். ரெண்டு பேரும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க இந்த படத்துல. சூப்பரா இருக்கு படம், செம்மையா இருக்கு. அவரோட ரைட்டிங், அவரோட விஷுவல்ஸ் செம்மையா பண்ணிட்டாரு, ப்ரூவ் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும். பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங் செம்மையா இருக்கு, புதுசா இருக்கு. அதுக்கப்புறம் மிஸ்கின் சாரோட ஆக்டிங் சொல்லாம எல்லாருக்கும் பிடிக்கும். இது வரைக்கும் அவர் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு, இதுல நெகட்டிவ் மாதிரி தான் இருக்கும், ஆனா நெகட்டிவ்ல ஒரு பாசிட்டிவ் இருக்கும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இது பண்றாங்க, இது பயங்கர என்டர்டைன்மெண்டா நினைச்சிருக்காங்க சில பேர். அதே மாதிரி தான் நானும் நினைச்சிட்டு வந்தேன். படத்துல என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கு, லவ்வும் இருக்கு, என்ன சொல்றது, ஏமாற்றம் இருக்கு, நிறைய இருக்கு. எல்லாமே சூப்பரா அழகா முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. ஜி அவங்க நல்லா என்டர்டைன்மெண்டா சூப்பரா அவங்க பண்ணாங்க. அவங்க நல்லா ஒரு ஃப்ரெண்டா வருவாங்க, செம்ம காமெடி. அவங்க என்டர்டைன் மியூசிக் சூப்பரா பண்ணிருக்காரு ஜேம்ஸ் சார், நல்லா இருந்துச்சு சூப்பரா. என்டர்டைன்மெண்ட் இது எல்லாம் பார்க்க வேண்டிய படம், எல்லாமே இருக்கு இந்த படத்துல. இது வந்து யங்ஸ்டருக்காரங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இது ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்ட், இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு படம், யங்ஸ்டருக்கு படம், எல்லாருக்குமே இந்த படம் திருப்தி படுத்தும். நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சுன்னு, சிறப்பா இருந்துச்சு படம். லவ் டு சொல்லி லவ் டுடே வந்துச்சு பாருங்க, எல்லாம் கேள்வி டிராகன் படம் உண்மையிலே சிறப்பா இருந்துச்சு. கதாபாத்திரங்கள் எல்லாருமே வந்து கரெக்டா அவங்க வந்து காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லா ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். சின்னதாக ஒரு மெசேஜ் இருக்கு, எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு நிறைய படங்கள் வந்திருந்தாலுமே இது ஒரு புதுசா எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நேர்மையா இருந்தால் லைஃப் எப்படி உங்களுக்கு கொண்டு போங்க லைஃப் அப்படிங்கறத வந்து அஸ்வந்த் மாரிமுத்து வந்து அவரோட ரைட்டிங்ல கொடுத்துருக்காரு. ஓகே, படம் வந்து பெர்ஃபெக்டா இருந்துச்சு. கொடுத்த 160 ரூபாய்க்கு படம் எனக்கு வர்த்தாதான் இருந்துச்சு. இந்த 2025 ஓகே ஒரு சிறப்பான படமா இருந்தது அப்படிங்கறது கண்டிப்பா சொல்லலாம். அந்த இதுல ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு இல்லை, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய எதிர்பார்த்து வேணா வரலாம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கான படம். இந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, காலேஜ் முடிச்சவங்க, அதுக்கப்புறம் வேலை தேடிட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து முக்கியமான ஒரு படம். அரியர் வச்சாலாம் கெத்து அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருந்தா அப்படிலாம் கெத்தாலாம் இல்லடா, அது வேற மாதிரி ஒரு லைஃப் உங்களுக்கு நெகட்டிவான ஒரு லைஃப் கொடுத்துரும் அப்படிங்கிறத பிரதீப் வந்து அவரோட ஆக்டிங்ல வந்து காட்டியிருக்காரு, அஸ்வந்த் மாரிமுத்து அவரோட ரைட்டிங்ல காட்டியிருக்காரு. ஸோ படம் ஓகே தானே, சிறப்பா இருந்துச்சு. கண்டிப்பா படம் நல்லா ஓடும். அது பிளாக் பஸ்டர் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல விரும்பல, படம் நல்லபடியா ஓடும். எனக்கு பிடிச்சிருந்துச்சு மனதளவில்.